உப்புல இருந்து மின்சாரம் எடுக்கலாமா? என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிலக்கரி மின் உற்பத்திக்கு மாற்றாதான் இந்த சோலார் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற சூரிய கதிர்ல இருந்து எடுக்கப்படும் மின் உற்பத்தியானது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா இது எல்லா நேரத்திலயும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சூரிய ஒளி இல்லாத நேரங்கள்ல என்ன செய்வது அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் இருந்திருக்கும். இதற்கான தீர்வாதான் இப்போ மால்டன் சால்ட் எனப்படும் உருக்கிய உப்பின் உதவியோட ஒரு புதிய தொழில்நுட்பம் வளர்ந்து வருது. இந்த தொழில்நுட்பம் சோலார் பேனல்களை விட சிறந்த திறனோடு மின்சாரத்தை 24 மணி நேரமும் தொடர்ந்து வழங்கும் ஆற்றலை கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேற்கு சில்லியோடைய அட்டாகாமா பாலைவனத்துல அமைஞ்சிருக்க இந்த தொழில்நுட்ப மின் நிலையம் 10,600 கண்ணாடிகளை கொண்டிருக்கு. இதன் மூலம் சூரிய கதிர்வீச்ச கோபுரத்தின் உச்சியில செலுத்துது. இங்க பாரம்பரிய சோலார் பேனல்களுக்கு பதிலா கண்ணாடிகள் பயன்படுத்தப்படுது. இது உருக்கிய உப்பை சூடாக்குது. இந்த உப்பு சுமார் 500 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமடைந்து இதன் மூலம் மின்சாரம் உருவாக்கப்படுது. அப்போ நைட் நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேமிக்கப்பட்ட வெப்பத்துல இரவு நேரங்கள்லயும் மின்சாரம் இதனால உருவாக்கப்படுது. இந்த தொழில்நுட்பம் ஒரு இடைவிடாத சுழற்சியா இருக்கிறதுனால பாரத்ல 7 நாளும் 24 மணி நேரமும் மின்சாரம் உருவாக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை அளிக்கப்படுது. பொருளாதார வளர்ச்சியில பின்னடைந்த நாடுகள்ல நம்பிக்கையூட்டும் தொழில்நுட்பமா இது எதிர்காலத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சா ஒவ்வொரு நிலக்கரி மின் உற்பத்தி நிலையமும் பசுமை உற்பத்தி நிலையமா மாற்றப்படும் நம்பப்படுது.